ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட, இந்த புதிய மாதத்தில் கூட தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். தேவன் அருமையாக 8 மாதங்களை நமக்கு கிருபையாய் கடக்க செய்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை வழி நடத்தி, நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இந்த 9வது மாதத்துக்குள்ளே நம்மை வழி நடத்த வந்த தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் கூட தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு தியானம் செய்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 37 முடிய வசனங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 37 முடிய. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை, ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எந்த காரியத்தை செய்ய முடியும், அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அதற்காக தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்காக மரியாளை தெரிந்து கொண்டு ஒரு தூதனை அனுப்புகிறார். கேப்ரியல் என்ற தூதனை அனுப்பி இந்த நற்செய்தியை அவளுக்கு அறிவிக்கும்படியாய் தூதன் போகும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். மரியாள் தேவ தூதனை நோக்கி, அப்போ தூதன் சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அல்லேலூயா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது அவள் உடனே என்ன சொல்கிறா, அவள் கன்னியாக இருப்பதினால இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தேவதூதர் சொல்கிறாரு, உன்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திற்கு வருவார், உன்னதமான தேவனின் வல்லமை, ஆற்றல், ஆமேன், உன்னை மூடிக்கொள்ளும், அதனால் உங்ககிட்ட பிறக்கிற குழந்தை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, அவங்க உடனே பயப்படுறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தால் நான் கன்னியாக இருக்கிறேன்னு, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் குடும்பம் என்ன ஆகும், என்னை நிந்திப்பார்களே, ஒரு நிந்தையாய் மாறிடுமே. அம்மேன், அந்த காலத்திலலாம் கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்றால் அவர்களை கல்லெறிந்து கொள்வார்கள், கொடுமையான சட்டங்கள், என்னை கல்லெறிந்து கொன்று விடுவார்களே. அப்படி பயத்தினால தான் அவங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறார். உடனே அவங்க விசுவாசிக்கும்படியாய், அந்த மரியாள் விசுவாசிக்கும்படியாய் அந்த தூதன் வேறொரு காரியத்தை, வேறொரு சம்பவத்தை மரியாளுக்கு சொல்லி அவளுடைய விசுவாசத்தில் வளரும்படியாக அவர் செய்கிறார். அதான் உன் இனத்தாளாக இருக்கிற உன்னுடைய உறவின் முறையாரில் இருக்கிற எலிசபெத், ஆமேன், மலடி எனப்பட்டவள், குழந்தை பெற முடியாதவள், வயது சென்றவள், அவள் இப்பொழுது 6 மாத கர்ப்பவதியாக இருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்படி மலடி, அவள் குழந்தை பெற முடியாதவள், வயது சென்றவள், அவளுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. அதனால் நீ என்ன செய்கிற, நீ எப்படி ஆகும் என்று கேட்காதபடி விசுவாசம் உள்ளவளாய், ஆமேன், இந்த காரியத்தை நீ தேவனுக்காக செய் என்று சொல்லும் பொழுது அவள் உடனே என்ன செய்கிறார், நான் தேவனுக்கு அடிமை, அல்லேலூயா, ஆமேன். அவள் உடனே சொல்கிறார், நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தேவதூதன் சொல்கிறார், மனுஷரால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால எல்லா காரியங்களும் நடக்கும், அவரால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவதூதன் மரியாளை தேற்றுவதை இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது, இப்படியாய் நமக்கு வாக்குத்தத்தங்கள், நற்செய்திகள் வரும் பொழுது நம்ம இது எப்படி நடக்கும், ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இல்லையே, என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தெரியலையே, என் கடன் பிரச்சனை எப்படி மாறப்போகுது தெரியலையே, நான் எப்படி வீடு கட்ட போகிறேன், நம்ம இப்படியே நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரத்தில் எப்படி நடக்கும், எப்படி ஆகும் என்றே நாம் என்ன சொல்ல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருகிறது. ஆமீன், தேவனாலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எது முடியாது முடியாது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தேவனாலே முடியும். அல்லேலூயா. மனுஷராகிய நம்மால் முடியாது. சில நேரங்களில் நம்முடைய சுய புத்தியில், சுய ஞானத்தினால நம்மக்கிட்ட இருக்கிற பணபலம், ஆள் பலம், இதெல்லாம் வைத்து இதனால் செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடிகிற காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. தேவ பலத்தினால தான் அதை நாம் செய்து முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள், முடியாத காரியங்கள் இருக்குது. ஒரு 3 பக்தர்களை நான் உங்களுக்கு காண்பித்து அவர்களால் முடியாத காரியத்தை தேவனால் முடிந்தது என்று நான் சொல்லி பார்க்க போகிறேன். முதலாவதாக கர்த்தரால் முடியும் அப்படின்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் இங்கே மரியாளுக்கு அந்த தேவ தூதன் என்ன சொல்கிறாரு, எலிசபெத்தினுடைய காரியத்தை சொல்கிறார். முதலாவது நமக்கு கர்த்தரால் எல்லாம் எப்படி ஆகுன்ற கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. மாறாக கர்த்தரால் எல்லாம் நடக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். இந்த மலையை பார்த்து நீ என்ன செஞ்ச, இவ்விடம் விட்டு அப்புறம் போ சொன்னால் அது என்ன செய்யுமா, அப்படியே நடக்குமா. அல்லேலூயா. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, கடுகளவு விசுவாசம் இருந்தால். கடுகளவு விசுவாசம் இருந்து நீ காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படி நடக்குமா. அப்போது இந்த காரியங்கள், நம்மளால் முடியாத காரியங்கள் தேவனாலே முடியும். ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும் என்ற விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன், என்னால் முடியாத காரியங்களை தேவன் முடித்து காட்டுவார். அவர் நடத்து காண்பிப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார். அவரால் எல்லா காரியங்களும், ஏன்னா சர்வ சேனையை சிருஷ்டித்தவர் அவர். அல்லேலூயா. பூமிக்குரிய சேனைகள், வானத்திற்குரிய சேனைகளே, சர்வ சேனைகளும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் அவர். அதனால யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஆமென், அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் சகல காரியத்தையுமே நடத்த முடியும் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தரால் எல்லாம் நடக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது என்னால் முடியாது சிஸ்டர், இது என்னால் முடியாது சிஸ்டர், என்னுடைய வருமானத்தில் இது முடியாது சிஸ்டர், என்னுடைய பலத்தில் இது முடியாது சிஸ்டர் அப்படின்னு நம்ம சில நேரங்களை சொல்லி கொண்டிருப்போம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எதெல்லாம் நீங்கள் முடியாது 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 என்று ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எழுதி வைத்திருக்கலாம். அந்த காரியங்களை இந்த மாதத்தில் தேவனாலே முடிய போகுது. அல்லேலூயா. தேவனாலே நடக்க போகுது. கர்த்தராலே அல்லேலூயா செய்து முடிக்க போகிறார். அவருடைய வல்லமை செய்து முடிக்க போகிறது. அவருடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து அதை செய்து முடிக்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்கள், முடியாத காரியங்களை தேவன் எப்படி முடிய பண்ணினார் என்று சொல்லி நான் கடந்து போகிறேன். முதலாவதாக என்னவென்றால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை. இங்கே ஒரு முடியாத ஒரு காரியத்தை பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 5-6 வசனங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால். முதலாவதாக இங்கே பேதுரு ஒரு காரியத்தை சொல்வதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பிரயாசத்தினால முடியாத ஒரு காரியத்தை பேதுரு என்ன செய்றார்? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாராம். அல்லேலூயா. மீன் பிடிக்க நல்ல அனுபவசாலி அவர். மீன் பிடிக்கிற தொழில் நல்ல அனுபவம். எந்த நேரத்தில் மீன் பிடிக்கலாம், எப்படி போனால், எந்த இடத்துல, வலதுபுறம் இடதுபுறம், எந்த ஆழத்தில் போய் மீன் பிடிக்கலாம், நல்ல அனுபவம் உள்ளவர். அவருடைய பிரயாசத்தினால் முடியாதது, அனுபவத்தினால முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெனசரேத்து கடல் அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே பார்க்கிறார், அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா படகை பார்க்கும் பொழுது அவங்க இந்த பேதுருவின் படகு அது பார்த்திங்கன்னா வெறுமையாக இருந்ததை அவர் பார்த்துருப்பான்னு நான் நினைக்கிறேன்.
எல்லா படகுலும் மீன் இருந்திருக்கும், ஆனால் இந்த பேதுருடைய படகுல வெறுமையாக இருந்தது. உடனே அதை என்ன செய்கிறாரு, அந்த பேதுருக்கிட்ட உன்னுடைய படகை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய்கிறாரு, அது மேலே ஏறி நின்று திரளான ஜனங்களுக்கு அங்கு சுவிசேஷத்தை சொல்லி முடித்த பிறகு அவர் என்ன சொல்றார், அவர் போதக 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் போதக பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு, பிரயாசப்பட்டார் பேதுரு, முடியல. அவருடைய அனுபவத்தினால ஒரு மீன் கூட பிடிக்க முடியல, சோர்ந்து போயிருக்கிறாரு. இப்போ பலன் ஒன்றுமே இல்லை, ஏன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு முடிந்தாயிடுச்சு. இப்போ வெறுமையாக உட்கார்ந்து ரொம்ப வேதனையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டு முடித்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து உன் வலையை என்ன செய்கிற, உன் படகை தள்ளி ஆழத்து கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேதுரு சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையின்படி நான் போடுறேன், என் பிரயாசத்தினால ஒன்றும் முடியல, ஹல்லேலூயா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உழைத்தேன், என்னால் முடியல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் இப்போ என்ன செய்கிறேன், வலையை போடுறேன். அவர் வலைகளை போடுங்கள் சொல்கிறாரு, இவர் வலையை போடுறாரு. வார்த்தைக்கு கீழ்ப்படியது முக்கியமல்ல, முழுமையாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், ஆனால் முழுமையாக கீழ்ப்படியலை. அவர் என்ன செய்கிறாரு, வலையை போடுறாரு. அதனால தான் அந்த வலை கிழிய தாதான்னு சொல்கிறார், கிழிந்து போகத்தக்கதான திரளான மீன்களை பிடிக்கிறதுனால வலையை போடுங்கள்ன்றாரு. ஆனால் இவர் வலையை போடுறாரு. அங்கே உடனே என்ன நடக்குதுன்னா, கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கும் பொழுது மற்ற படகிலிருந்து உதவி கேட்டு என்ன செய்கிறாரு, திரளான மீன்களை நிரப்பினார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எவ்வளோ பிரயாசப்படுறோம்ல, பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது அதுதான் நமக்கு கிடைக்குது. நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், எதுக்காக, அதனுடைய பலனை அனுபவிக்கணும். அந்த பிரயாசத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அதற்காக தான் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படலை, ஒரு நன்மையே எனக்கு கிடைக்கல, ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல. இவ்வளோ ஜெபித்தேன் சிஸ்டர், இவ்வளோ நான் உபவாசம் இருந்தேன், இவ்வளோ கண்ணீரோடு நான் ஜெபித்தேன், எவ்வளோ ஊழியங்களுக்கு கொடுத்தேன், நான் என்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்னால் ஒரு பிரயாசத்தை பலனை பார்க்க முடியல, அந்த பிரயாசத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, இன்றைக்கு நான் வெறுமையாக தான் இருக்கிறேன், வேதனையாக தான் இருக்கிறேன் அப்படின்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நாம் முழுமையாய் நம்ம முழுமையாய் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுது திரளான மீன்களை நிரப்பினார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரமிப்பு உண்டானது, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து பிரமிப்படைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படணும்னா, நம்ம பிரயாசப்படுறதெல்லாம் நிரம்பணும்னா, அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், அதனுடைய பிரயாசத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அங்கு பேதுருவால முடியாத ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையினால் செய்து முடித்தார். நிரம்பாத படகு, வெறுமையாக இருந்த படகு, எல்லார் படகும் நிரப்பப்பட்டிருக்குது, ஆனால் அவருடைய படகு வெறுமையாக இருந்தது, வேதனையான ஒரு படகாக இருந்தது, மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த அவருடைய வாழ்க்கையில வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய படகு நிரப்பப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனா முடியல, என்னால முடியல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த பிரயாசத்தில் பலன் அடையாமல் இருக்கிறீங்களே, இன்றைக்கு பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே கர்த்தரால் எல்லாம் நடக்கும், என் காரியங்களை செய்து முடிக்க உம்மாலே தான் கூடிய, நான் பிரயாசப்பட்டுட்டேன், நான் உழைச்சிட்டேன் ஆண்டவரை, எவ்வளோ கடினமான வேலை செஞ்சுட்டேன், இதுதான் என்னால் செய்ய முடியும். ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனுடைய அனுக்கிரகம். நீங்கள் பிரசங்கி 5:18-19 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பது தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நலமா, நியமிக்கப்பட்டு தான் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும், அந்த பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். அது அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யாருன்னா தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ நம்மளால முடியாத, பிரயாசப்பட்டும் முடியல, என்னால் எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு விட்டேன், முடியல அப்படின்னு நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரால் எல்லாம் நடக்கும் என்று விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், அல்லேலூயா, முடியாத பிரயாசங்களை தேவன் இந்த மாதத்திலே முடிய பண்ணுவார். ஆமீன். எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலோ, இவ்வளோ ஜபிச்சுட்டேன் இன்னும் நடக்கலை, இவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன் நடக்கலை, இவ்வளோ நான் எல்லா கிரியைகள் செஞ்சுட்டு நடக்கலை,
இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையின் படியே உங்கள் வலைகளை, உங்கள் முயற்சிகளை, உங்கள் காரியங்களை நீங்கள் நடப்பிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் ஹல்லேலூயா முடியாத உங்கள் பிரயாசங்களை அவர் முடிய பண்ணுகிற தேவனாய் இந்த மாதத்திலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு முடியாதது, இது பிரயாசத்தினால முடியாததை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவருடைய வார்த்தையை அனுப்பி முடிய பண்ணினார். இரண்டாவதாக மார்க் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 5:26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகில தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. உடனே அவள் என்ன செஞ்சா? அவருடைய அந்த ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. அவளை பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். இங்கே ஒரு முடியாத ஒரு காரியம். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவளால் முடியல. என்னது? பயங்கரமான வேதனை. அவருடைய சரீரத்தில் பயங்கரமான ஒரு பலவீனம். எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போயிட்டா, பணத்தை எல்லாம் செலவழித்துட்டா. மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்க? கைவிட்டுட்டாங்க. மருத்துவர்களால் முடியாதது. முதலாவதாக பிரயாசத்தினால முடியாததை தேவன் முடிய பண்ணினார் வார்த்தையை அனுப்பி. இங்கே மருத்துவர்களால முடியாதது, சற்றாகில சுகம் கிடைக்கவே இல்லை அந்த ஸ்திரீக்கு. 12 வருஷமா இரத்தப்போக்கு, அல்லேலூயா, கேன்சர் வியாதி. ஆமென், அல்லேலூயா. அந்த நாட்களில் இப்படி அந்த இரத்தப்போக்கு வியாதி உள்ளவங்க தீட்டுப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், அவங்க வெளியே வரக்கூடாது, அவங்கள தொட்டாலே தீட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டம். அப்படியே இருக்கும் பொழுது அவள் என்ன செய்கிறா? எல்லாம் அவளுடைய பணம் எல்லாம் செலவழிந்துருச்சு. எல்லா மருத்துவர்கிட்ட போயிட்டா. எல்லாரும் ரிப்போர்ட்டு எல்லாம் என்ன சொன்னாங்க? கொடுத்துட்டாங்க. முடியாது 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 முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு ஒருவேளை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும், ஏன்னா அவள் முன்னாடி வர முடியாது, வெளிப்படையாக வர முடியாது, அதனால் பயந்து பயந்து நடுங்கி வந்திருப்பா. ஒளிந்து யாருக்கு தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக மருத்துவர்களால் முடியாதது, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வியாதிகள், இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வியாதிகள், நிறைய வியாதிகள், தொற்றுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. எந்த வியாதிகளுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல, என்ன நோயின்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கொடிய வியாதிகள், வாதைகள் பெருகி கொண்டிருந்த நாட்களில் நான் இன்றைக்கு சொல்கிறேன், முடியாது என்று ஒருவேளை உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. இது அவ்வளோதான் ஸ்டேஜ், இது கடைசி ஸ்டேஜுன்னு கூட உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த ஸ்திரீ எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் இருக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு, அவர் அற்புத சுகமளிக்கிறவர் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர் வருகிறார், அந்த வழியை வருகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து மறைந்து ஒளிந்து வஸ்திரத்தை தொட்டாங்க. அல்லேலூயா. முடியாத, டாக்டர்களால் முடியாத, கொடுக்கக்கூடாத சுகத்தை, குணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுங்க. அதுதான் சொல்கிறார், அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. 100க்கு அதிபதி சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்கள் என் வீட்டுக்கு வந்து அவனை நீங்கள் தொட்டு சுகமாக்கணும்னு அவசியமே இல்லை, இங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என் வேலைக்கார எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த சகோதரி வஸ்திரத்தை தொட்ட போதும் எனக்கு, அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று அவர் என் மேலே கரத்தை வைக்கணும் அப்படின்னு இல்லை, அவருடைய வஸ்திரம் கீழே தொங்கல்ல இருக்கிற வஸ்திரத்தை தொட்டா போதும், அது எனக்கு என்ன செய்யணும்? விசுவாசம். ஹல்லேலூயா. முதலாவதாக சொன்ன பிரயாசத்தினால முடியாததை வார்த்தையினால ஆண்டவர் முடிய பண்ணின அவருடைய வார்த்தையினால. இங்க இரண்டாவது மருத்துவர்களால் முடியாத ஒரு காரியத்தை தேவனுடைய வல்லமை, அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நம்ம என்னமா குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு குணம் உண்டு. அவருடைய கரம் நமக்கு நேராக நீற்றப்படும் போது அதில் அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. அந்த விசுவாசம், அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ஆமே, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பாருங்க, எவ்வளோ 12 வருஷமா வேதனை அவங்களுடைய சரீரத்தில். சில பேருக்கு 18 வருஷமாய், எவ்வளவே நிமிர முடியாத குணி 18 வருஷமாய்
வேதனை. ஹல்லேலூயா. 38 வருஷமாய் முடவனாயிருந்த திமிர்வாதக்காரன் வேதனை. இன்றைக்கு எத்தனை வருஷங்கள், எத்தனை மாதங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வியாதியினால, இந்த பலவீனத்தினால, இந்த கொடிய வியாதியினால நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் எத்தனையோ வருஷங்களாக அப்படின்னு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு விசுவாசம் சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு ஆண்டவரே, உங்கள் வஸ்திரத்தில் வல்லமை இருக்கு ஆண்டவரே, உடைய தழும்புகளில் வல்லமை இருக்கு ஆண்டவரே. அப்பா, அது என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. டாக்டர்கள் முடியாதுதான் சொல்லிட்டாங்க, என் சரீரம் எனக்கு ஈடு கொடுக்க முடியல, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னால் முடியல அப்படின்னு முடியாத ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆமென். அவருடைய நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கரத்தில் தழும்புள்ள கரத்தை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், முதலாவது வார்த்தைக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிரயாசத்தினால முடியாத காரியங்களை தேவன் முடிய பண்ணுவார். ரெண்டாவது, டாக்டர்களால் முடியாதுன்ற சொன்ன ஒரு சகோதரியை ஆண்டவர் விசுவாசித்தால், அவள் ஆண்டவரை முழுவதுமாய் விசுவாசித்தபடியினால் அவள் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு அவருடைய வேதனைகள் நீங்கி தன் வீட்டுக்கு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக பிரயாசத்தினால முடியாததை தேவன் முடிய பண்ணுவார். ரெண்டாவது, மருத்துவர்களால் முடியாத காரியத்தை தேவன் முடிய பண்ணுவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அங்கே ஒரு காரியத்தை நாம் முடியாத ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ராஜாவால் முடியாத ஒரு காரியத்தை 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் 18ஆம் வசனம், ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். இங்கே ஒரு ராஜாவால் முடியாத ஒரு காரியத்தை தேவன் முடிய பண்ணுகிறார். ராஜாவால் முடியாத காரியம் என்னன்னா, தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும். இப்போ அந்த ராஜா தான் ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கிறார், ஒரு சட்டம் போடுறாரு. அங்கே பாபிலோன் தேசத்தில் என்ன சட்டம்னா, 1 மாதம் வரைக்கும் யாரும் மனுஷன் எந்த ராஜா கிட்ட தான் எல்லா காரியத்தையும் சொல்லணும். எந்த மனுஷனுக்கிட்டும் எந்த தேவனை நோக்கி ஜபிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ராஜா கிட்ட தான் எந்த காரியமானாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியம் ராஜா கிட்ட தான் வரணும். வேற எந்த தேவர்கள்கிட்ட பூ வணங்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் போடப்பட்ட ஒரு நிலையில் 30 நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு சட்டத்தை ராஜா போட்டுறாரு. ஆனால் அந்த சட்டத்தில் போட்டது யாருக்குன்னா, தானியேலை குற்றப்படுத்தும்படியா. ஏன்னா பாபிலோன் தேசத்தில் தானியேல் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அங்கே இருக்கிற ஞானிகளை விட ஞானத்தில் 10 மடங்கு சமர்த்தக்காரராக இருக்கிறார். எல்லா தேசாதிபதிகளுக்கும் அவங்களுக்கு எல்லாம் மேலாக இருக்கிறார், மேலான போஸ்டில் இருக்கிறார். அதனால் அவரை குற்றப்படுத்தும்படியாய் பொறாமை கொண்டு இந்த பாபிலோன் இருக்கிற ஞானிகளை தேசாதிபதிகளும் என்ன செய்கிறாங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டத்தை போட்டு இவனை பிடிக்கலாம், இவனை இதுக்குள்ளே மாட்டி விடலாம் தானியேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்தை போட்டுறாங்க. ஆனால் தானியேலுக்குள்ளே என்ன இருந்தது, ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. விவேகம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர், வெளிச்சம் உள்ளவர். அவர் தேவனுடைய வெளிச்சம் அவருக்குள்ளே இருந்தது. விசேஷமாக உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய பணியில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். வாழ்க்கையில கூட நம்ம பணியில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்தால் நமக்கு எதிரிகள் இருப்பாங்க. நம்மளை ஏதாவது குற்றப்படுத்தணும், ஏதாவது நம்மளை சிக்க வைக்கணும், ஏதாவது நம்மளை மாட்டி விடணும், நம்ம பேரை கெடுக்கணும், நம்மளை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு சில பேர் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. உண்மையாக இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வரும். அதே பாடுகள் தானியேலுக்கு வருகிறது. இப்போ தானியேல் என்ன செய்கிறார், பத்திரத்துக்கு ராஜா சைன் போட்டாச்சு, ஜிஓ பாஸ் பண்ணிட்டார், கவர்மெண்ட் ஆர்டர்லாம் போட்டாச்சு, யாரும் வணங்கக்கூடாது. அல்லேலூயா. யாரும் மனுஷங்கிட்ட போகக்கூடாது, தேவர்களை எந்த தேவர்களும் வணங்கக்கூடாது, ராஜா வாங்கிட்டு என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாரு.
அது கையெழுத்து போட்ட பிறகும் தானியேல் என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு நேராக பலகை 3 நீங்கள் 6:10 பார்த்தீங்கன்னா அவர் என்ன, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அவர் என்ன செய்கிறாரு, 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக அவர் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ என்ன தேச துரோக செயலை செஞ்சுட்டார். இவர் என்ன செஞ்சுட்டாரு, யாரும் வணங்கக்கூடாது, ஜபிக்கக்கூடாது. ஆனால் இவர் ஜபம் பண்ணிட்டார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜபிச்சிட்டார். இப்போ இவர் என்ன செஞ்சாங்க, சிங்கக்கேபியில் போட்டாச்சு. இப்போ ராஜா என்ன செய்கிறார்னா, இது இந்த சட்டம் தானியேலுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தானியேலை குறித்து இவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது ராஜாவுக்கு, தரியு ராஜாவுக்கு. தானியேல் நல்ல உண்மை உள்ளவன், விசேஷித்த ஆவி பெற்றவன், அவன் நல்ல ஞானம் நிறைந்தவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாராம். தூக்கமே வரல. ஆனாலும் என்னாச்சு, சட்டம் போட்டாச்சு, அவருடைய கையெழுத்து வந்தாச்சு, அதை மாற்ற முடியாது. சிங்கக்கேபியில் போட்டாச்சு. அல்லேலூயா. ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவ தூதர்கள் ஆண்டவர் தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஏன்னா நான் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன், உங்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். இங்க ராஜாவால முடியாததை தேவன் என்ன செய்றாரு, முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. அவனை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல, சிங்கக்கேபியில் போட்டாச்சு. ஆனாலும் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். சில நேரங்களில் அதிகாரங்கள், ஆள் பலம் மிக்கவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளுகையில் இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன செய்வாங்க, குற்றப்படுத்த பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி, வேலையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கலாம், ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க இவங்களை நம்ம மேலே அவ்வளோ கண்ணோக்கமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்கிறோமா அப்படியே கவனித்து கொண்டே இருப்பாங்க, கண்ணில் விளக்கண்ணை இட்டுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கிறோமா, அவனை உடனே சிக்க வச்சிடலாம், உடனே இவங்களை மாட்டி விட்டுடலாம், உடனே இவங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை போட்டு இவங்களை உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ராஜாவால் முடியாதது, ராஜா காப்பாற்றணும் தானியேல் அப்படின்றாரு, முடியல. ஆனால் தேவ தூதரால், அல்லேலூயா, தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி ஆமென், வாய்களை, சிங்கத்தின் வாய்களை ஒரு சேதமும் இல்லையா, அல்லேலூயா, ஒரு சேதமும் இல்லாதபடி என்ன செஞ்ச, தேவன் பேரில் விசுவாசித்தபடிதான் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் மேலே குற்றச்சாட்டுக்கும் இருக்காங்க. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் நம்ம குற்றம் சாட்டுறவங்கள தேவன் அவர்களை குற்றப்படுத்துவாராம். வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் 6 பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை குற்றம் 8:6 யோவான் ரோமர் 8:23 தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? யோவான் 8:6 சொல்லுவது, உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை தேவன் குற்றப்படுத்துவார். நீங்கள் வெளிப்படுத்தல் 12:10 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான வசனம், ஒரு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஹல்லேலூயா. யார் நம்மளை குற்றம் சாட்டணும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா, ஏன்னா அவரிடத்துல தான் ராஜ்யம் இருக்கிறது, அவரிடத்துல ஆளுகை இருக்குது. எந்த அதிகாரத்தையும் ஆளுகையை பயன்படுத்தி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. சகல ராஜ்யமும் வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. அவர் தான் ஆளுகை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், சர்வசேனை ஆளுகிறவர் அவர் தான். அவரிடத்துல ராஜ்யமும் வல்லமை இருக்கிறது. அதனால நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் தேவன் என்ன செய்வாரா, தாழ தள்ளப்பட்டு போவானா. அல்லேலூயா. யார் நம்மளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கே அந்த அவமானத்தை, வெட்கத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தாழ தள்ளப்பட்டு போவார்கள். ஒருவேளை உங்களுக்கு கூட இப்படியாய் ஒரு ஜீவம் வந்திருக்கலாம், நான் உண்மையாக தான் இருந்த பணியில், நான் ரொம்ப நேர்மையாக இருந்தேன், நான் ஒழுங்காக என்னுடைய வேலைகளை செஞ்சேன், ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்திருக்கு. நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவங்களால காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. நாம் அவர் மேலே விசுவாசிக்கும் பொழுது இடைவிடாமல் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், நம்ம துதிக்கிற பிள்ளைகள் அவரை நோக்கி ஒரு நாளும் ஹல்லேலூயா நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் தான் குற்றப்பட்டு போவார்களே தவிர தேவன் ஒரு நாளும் அந்த ஆபத்தில், அந்த குழியில், அந்த சிங்கக்கேபியில், அந்த பிரச்சனையில் ஆண்டவர் நம்மை விடமாட்டார். ஒரு சேதமும் இல்லாமல் அவன் வெளியே வந்தான். அதனால் இந்த நாளில் கூட
எதெல்லாம் முடியாது முடியாது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம நினைப்போம், என் ஞானத்தினால நான் செஞ்சிடறேன், என் பலத்தினால இதை செய்து முடியும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, முடியவே முடியாது. ஆமேன். கர்த்தருடைய பலத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆமேன் அவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது தான் காரியங்கள் நமக்கு நடக்கும், காரியங்கள் நமக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. அவரால் நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் என்ன சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போம். ஆண்டவரே, என்னால் ஆண்டவரே சில காரியங்கள் முடியாதுப்பா, ஆனாலும் உம்மால் முடியும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குப்பா, முழுமையாக நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்ப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, உங்கள் தொழில் காரியங்களை, உங்கள் வியாபார காரியங்களை, உங்கள் ஊழியத்தின் காரியங்களை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எது உங்களால் முடியாது என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை தேவன் நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட தகப்பனே, அருமையான ஒரு வார்த்தையை எங்களுக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, மனுஷரால் கூடாதுதான், எங்களுடைய பலத்தினால கூடாதுதான் ஆண்டவரே, அப்பா எங்கள் ஞானத்தினால கூடாதுதான், ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் தகப்பனே. அவர் சர்வ வல்லவர் ஆண்டவரே ராஜா, அவர் சர்வ வல்லவர் ஆண்டவரே தகப்பனே. எங்களால் முடியாத காரியங்களை எங்களை கொண்டு நீ முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் தகப்பனே, நீர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒருவேளை பிரயாசத்தினால முடியாததை ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை முடிய பண்ணுவேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க ராஜா. மருத்துவர்களால் முடியாததை ஆண்டவரை நான் முடிய பண்ணி சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ராஜாக்களால், அதிகாரம் உள்ளவர்களால் முடியாத காரியங்களை ஆண்டவரை நான் முடிய பண்ணி ஆண்டவர் ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. இந்த மாதத்தில், இந்த 9வது மாதத்தில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் பலன் ஆண்டவரை அடைந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்க முடியும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் முடித்து போகிற கிருபைகளுக்காய் ஆண்டவரே, அது கை கூடி வர போகிற கிருபைகளுக்காய், அந்த காரியங்களை நீங்கள் வாய்க்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படி வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.